வாழ்த்துகிறோம். கடுமையான மழையில், கடுமையான மேகத்திலும் ஆமென் நீங்கள் வந்திருப்பதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரே ஒரு பாடலை பாடிட்டு ரொம்ப ப்ரீஃபாக, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சிம்பிள் ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துட்டு தொடருவோம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இயேசுராஜனே உங்கள் திவ்ய கிருபையே பட்டுப்போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே என்ற பாடலை மட்டும் நம்ம பாடிட்டு and then we go into God's word very briefly tonight, and before any rain comes you can go home. Thank you, Lord. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உங்க திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே,
விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்க்கை செழிக்க வைத்தது. உற்சாகமா கரங்களை தட்டி எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. என்னை அணைத்ததை கைத்தட்டி உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உங்க திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உங்க திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே
உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி உயர்ந்தவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே. சொல்லுங்க ஒரு குரலாய், துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஓ, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கள் ஆராதனை உமக்கே. ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, 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 சிங்காசனமே, உயர்ந்தவரே, மாறாதவரே, ஆராதனை. ஓ, அல்லேலூயா, 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 எங்கள் ஆராதனை உமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கள் ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோமாக. ஹோசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ஹோசையா. மைனர் ப்ராஃபெட் என்று சொல்லக்கூடிய சிறு தீர்க்கதரிசி. சிறிய மைனர் ப்ராஃபெட் என்று சொல்றதுனால அவர் சின்னவரோ சின்னதை சொன்னார் என்ற அர்த்தம் அல்ல. கம்மியாக எழுதியிருக்கிறார். ஏசையா நிறைய எழுதியிருக்கிறார். அதனால் ஏசையா மேஜர் ப்ராஃபெட், ஹோசியா மைனர் ப்ராஃபெட். அப்படி மேஜர் ப்ராஃபெட்ஸ், மைனர் ப்ராஃபெட்ஸ் என்று பைபிள் இருக்கின்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பிரித்து எழுதப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னணிங்கள்லாம் நிறைய உண்டு, அவ்வப்போது சொல்லுகிறேன். பட் ஒரு 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 டீச்சரை பாரு, ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாமல் வாழ்க்கை பாடங்களோடு கடந்து போய்விட விரும்புகிறேன். ஹோசையா 4:6, 4:6 of the book of Hosea. My people are destroyed for the lack of knowledge. Because you have rejected knowledge, I will also reject you from being priest for me. Because you have forgotten the law of your God, I will also forget your children. இது ஒரு பிரபலமான ஆழமான வேத பகுதி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, பட் இன்னைக்கு நறுக்குன்னு சிலரோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஜெபிக்கும் போது உங்கள் எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறேன்.
என் பிரசங்கத்தை நான் எழுதுகிறேன். கையால் தான் எழுதுறேன். மனம் திறந்து வேதத்தை படித்து அந்த பீடத்தில் வந்து நின்று உங்கள் நலன்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய ஏக்கம், என்னுடைய ஜெபம் எல்லாம் இந்த சபையில் வர ஒருத்தர் கூட தாழ்ந்து போய்விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கம். இன்னைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே தப்பான முடிவுகளை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்தில் எடுத்திருக்கோம். பேட் டிசிஷன்ஸ். சில நேரத்தில் நம்ம எடுக்கிற சில டிசிஷன்ஸ் டேஞ்சரஸ் டிசிஷன்ஸ், ஆபத்தான முடிவுகள். ஸோ பேட் சாய்ஸஸ், தப்பான தேர்ந்தெடுக்கும் காரியங்களை நம்ம செய்கிறோம் வாழ்க்கையில். பேட் சாய்ஸ், ஃபைனான்ஷியலாக பேட் சாய்ஸ், உறவுகளில் பேட் சாய்ஸ், பிஸ்னஸில் ஒரு பேட் சாய்ஸ். இதெல்லாம் என்ன ஆகும்னா விளைவுகள் நமக்கு தோல்வியை கொண்டு வரும். ஸோ இப்படிப்பட்ட செய்திகளை உங்கள் கூட ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் யாருமே இறங்கி வாழ்ந்துடக்கூடாது, உயர்ந்திட வேண்டும் என்பது தான். என்ன கோஷி பாஸ்டர் எவ்வளோ நல்லா பேசினார் என்பதை விட சத்தத்தை கேட்குற நீங்கள் அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருப்பீங்க என்ற எதிர்பார்ப்போடு தான் நான் பேசுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் காணிக்கைகள் கூட நாங்கள் முக்கியப்படுத்துவதில்லை, அதை விட வார்த்தைகளை தருகிறோம். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது உங்க சபையை நீங்க என்ன கவனிக்காம போயிருவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமென். சிலர் ஆரோக்கியத்தில் கூட தப்பான முடிவுகளை, பேட் ஹெல்த் டிசிஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போறோம். லாட்ஸ் ஆஃப் ராங் டிசிஷன்ஸ் நம்ம எல்லோருமே சில நேரங்களில் சில அறியாமையின் காலத்தில் நம்ம எடுத்து விடுகிறோம். காரணம், we didn't have proper information. நமக்கு சரியான அறிவு, சரியான இன்ஃபர்மேஷன், அறிவு, ஞானம் இல்லாததினால் நம்ம எடுத்துக்கொண்ட முடிவுகள், அதன் விளைவுகள் தோல்விகளாக, கஷ்டங்களாக மாறிவிட்டது. ஸோ சாய்ஸ், டிசிஷனுக்கு, ஒவ்வொரு சாய்ஸுக்கும் ஒவ்வொரு டிசிஷனுக்கும் கான்சிக்வன்ஸ் இருக்கு. முடிவுகள் நன்றாக எடுத்தீங்கன்னா, ஒரு சாய்ஸை நல்லா சூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு டிசிஷன் கரெக்டாக தான் எடுத்தீங்கன்னா அதன் விளைவுகள் பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒரு முடிவை நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்கன்னா அதன் விளைவுகள் டெவஸ்டேட்டிங்காக இருக்கும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமென். வாரம் 4 முறை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும், இப்பொழுது செவ்வாய்க்கிழமையும், இனி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியும் சேர்ந்து 5 செய்திகளை தொடர்ந்து பேசுகிறோம். அந்த 5 செய்திகளும் இப்பொழுது யூடியூப்லையும் உடனடியாக அப்லோட் பண்ணப்படுகிறது. பைபிள் ஸ்டடின்னு ஒன்று நம்ம ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தொடங்கினோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, பின் திரும்பி பார்க்குறேன். வியாபாரங்களை குறித்து பேசியிருக்கின்றேன். உங்கள் முட்டைகளை எல்லாம் ஒரே கூடையில் போடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கேன். பொருளாதார முடிவுகள் எடுக்க வேண்டிய ஞானம் உங்களுக்கு வேண்டும், ஏனோ தானோன்னு வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நீங்களா இந்த சர்ச்சில் தான் இருந்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் தரமுயர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழணும்னா ஒரு சண்டே சர்வீஸ் போதாது. ஏன்னா அன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் உங்கள் கூட பேச முடியும். ஸோ வாரத்தின் இடை நாட்களிலும் கூட எல்லாம் உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை உள்ளவங்க இங்கே உட்காந்துருந்தா சோறு போடுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அதையும் தாண்டி சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது வீட்டில் இருக்கிறவர்கள் பைபிள் ஸ்டடியெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென். ஏன் கலந்து கொள்ளணும்னா, எவ்ரிடே நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. நான் கொடுக்கறது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்கள் வேதத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழில் ரீதியாக, உங்கள் வியாபார ரீதியாக, உங்கள் பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணமோ அனுதினமும் கற்றுக்கொண்டு வளர வேண்டுமே தவிர கிணத்து தவளைகளாக நீங்கள் யாரும் வாழ்ந்திட. ஒரு முடிவெடுக்கிறேன், ஒரு பெரிய ஊழியம், அன்றைக்கு அதை குறித்த அறிவில்லை, அறிவுள்ளவர்கிட்டும் கேட்காமல், நிறைய ஆலோசகரை கேட்காம சடசன இறங்கி 10-20 ஆண்டுகள் எத்தனை லட்சம் ரூபாய் இழப்புகள், அதனால் வழக்குகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ எதை செஞ்சாலும் இறங்குறதுக்கு முன்னாடி, முடிவெடுப்பதற்கு முன்பாக, சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு தான் நீங்கள் இறங்க வேண்டும். நம்ம பைபிள் ஸ்டடியில் எக்ஸலன்ஸ் பற்றி பேசுகிறோம், சிறந்தோங்கணும். ஒருவன் தன் வேலையில் சிறந்தோங்கினால் அவன் ராஜாக்களுக்கு முன்னே நிற்பான். நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஞானத்தை குறித்து உங்களுக்கு நான் நிறைய பாடங்கள் எடுத்திருக்கின்றேன். உறவுகளை குறித்த பாடங்கள் எடுத்திருக்கிறோம்.
மகிழ்ச்சியாய் வாழணும். உணர்வுகளை கையாள்வது எப்படி, ஹேண்டிலிங் இமோஷன்ஸ். ஆமென். சபையினுடைய ஐக்கியங்களை குறித்து, புயல்களை சமாளிப்பது எப்படி, ஜெபத்தை குறித்து நிறைய கற்றுக் கொடுத்திருக்கு. அந்தரங்க ஜெபங்கள் மிக விலையேற பெற்றது. சிலரை விட்டுதான் வாழ்க்கையில போக வேண்டுமானால் விட்டுதான் போக வேண்டும் என்று உங்களுக்கு நிறைய அழுத்தி கற்றுக் கொடுத்திருக்கிற வேத ஆழங்களோடு. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் உங்களை புறம் தள்ளும் போது புறக்கணிப்புகளை கையாள்வது எப்படி சமீப காலத்தில் தாவீதின் வாழ்க்கை ஆழமாய் சிந்தித்திருக்கிறோம். ஆமென். இப்படி நிறைய விஷயங்களை உங்க கூட சும்மா வார வாரம் வந்து கவலைப்படாத மகனே உனக்கு கண்ணீரை துடைப்பார், எல்லாம் சரியாடு, நானும் அழுது நீயும் அழுது, அந்த மாதிரி நான் பண்றதில்லை. நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். காதுள்ளவர்கள் இருக்கீங்கன்னா நான் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஏன் பாஸ்டர் இப்படி பல கோணங்களில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா, ஏன்னா உங்களை அடுத்த அளவு, அடுத்த லட்சிய கரை, அடுத்த டெஸ்டினேஷன், அடுத்த சாப்டருக்கு உங்களை கொண்டு போனோம் என்பதுதான் எங்களுடைய ஏக்கம். இந்த 2 வருஷத்துல ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல 4 செய்திகள். ஆமென். ஒரு வாரத்துல 4 செய்திகள், ஒரு மாசத்துல 5 வாரம்னா 5 நாள் 20 செய்திகள். 12 × 20 எவ்வளோங்க? 240. 2 வருஷத்துல 480 கணக்கு வரல பாருங்க, 480 செய்திகளை கொடுத்துருக்கேன். நீ உட்கார்ந்து அதை ஒழுங்கா கேட்டிருந்தீங்கன்னா ஏன் 10 நிமிஷம் உங்களுக்கு காஃபி வித் கோஷிக்கு வாங்க. ஆமென். உங்களை பார்க்க நான் ஆயத்தமா இருக்கேன். நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களை சந்திக்கணும். உங்க கூட உட்காந்து காஃபி வித் கரண். ஆமென். ஓகே, காஃபி வித் கோஷி அது ஓகே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பட் இவ்வளோ 480 செய்திகளையும் விட்டுப்புட்டு அதை கேட்காம 10 நிமிஷம் எனக்கு கவுன்சிலிங் கொடுங்க, நான் 10 நிமிஷத்துல நான் உன் வாழ்க்கையை புட்டெல்லாம் உனக்கு கொடுக்க எனக்கு தெரியாது. நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறோம். என்ன இப்போ எல்லாரும் என்ன முறைக்கிற அந்த முறை பார்த்தா நல்லா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ லேர்ன் டு லிசன். ஆமென். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்ன நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரிஜெக்டிங் ஆட்டிடியூட் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துடுச்சுங்க. நிறைய விஷயங்களை சொல்லணும், சொன்னா என்னுடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய என் சபையையே நான் கொச்சைப்படுத்த கூடாது என்பதனால திருத்தங்களை கூட சொல்லாம வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு போறேன். ஏன்னா ஐ லவ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதில் திருத்த வேண்டிய காரியங்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவராகவே திருத்திக் கொள்வார். ஆமென். ஸோ நீங்க நிறைய சபைக்கு வந்து, ஆமென், நீங்க வேதத்தின் பங்குகளை கற்றுக்கொண்டு நானும் இன்னும் நிறைய செய்யணும். ஆமென். நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த வருஷம் இப்படி போயிடும் சீக்கிரம். இனி நமக்கு ஆயில் அனாயிண்டிங் சர்வீஸ் வருது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருது, நியூ இயர் சர்வீஸ் வருது, கிறிஸ்மஸ் வருது, பலூனை கட்டணும், கலர் பேப்பரை கட்டணும். இப்படி இந்த வருஷம் இப்படி போயிடும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஜனவரியிலிருந்து 2022 நம்முடைய பிரயாணம் பைபிளின் ஆழங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏன்னா நமக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் போன வருஷம் திடீரென்று ராத்திரியில் எமர்ஜென்சிக்கு போகிறேன். ஆமென். குளோபல் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகும்போது சடன்னு நீங்கள் வேகமாக போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரு ரிசப்ஷனில் போய் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியல என்ன ஆகுதுன்னு. ஆனால் என்னால் மூச்சு விட முடியல. ஆனாலும் பல்ல கடிச்சவங்க உட்காந்துட்டு அவங்க பொண்ணு மேக்கப்பெல்லாம் பண்ணி வரதுக்குள்ளே 8:30 மணி ஆச்சுங்க. நான் 6:30 மணிக்கு போகிறேன். ஏன்னா டைமில் கரெக்டாக இருப்பேன். 6:30னா 6:25 அங்கே இருப்பேன். 6:25 போயிட்டேன். 8:30 மணிக்கு பொண்ணு வந்துச்சுங்க. உட்காந்து அப்படியே என்னடா இது எதுவும் பண்ணுதே, நமக்கெல்லாம் இப்படி வர்றது இல்லையே அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கேன். 8:30 மணிக்கு போய் ஜெபம் பண்ணி 2 வார்த்தையை சொல்லிட்டு வரேன். அதற்கு மேலே எனக்கு தெரிகிறது இது சரியில்லைன்னு. கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணோன்னே இம்மிடியேட்டாக நீங்கள் எமர்ஜென்சிக்கு வாங்கினாங்க. அந்த எமர்ஜென்சிக்கு போகும்போது ஆமென் இந்த மூச்சு கொஞ்சம் வாங்குறதுனால அங்கே போய் இங்கே யாருங்க டாக்டர்லாம் நான் கேட்கவே என்ன சொன்னேன் நீங்கள் புரிஞ்சுக்கல. எமர்ஜென்சியில் வரும்போது டாக்டர் யார் என்பது பிரச்சனை இல்லை. சிலர் சிலருடைய செய்தி தான் கேட்பாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ இங்கே அதிகமாக டாக்டர் கோஷி தான் பேசுகிறார். ஸோ பொதுவாக எந்த சர்வீஸுமே நாங்கள் மிஸ் பண்ணுறதில்ல. ஸோ எமர்ஜென்சின்னு வரும்போதும், எமர்ஜென்சினா இங்கே ஊசி குத்துறதை பற்றி இல்லை, வசனம் என்ற வாழ்க்கையில் சில சலசலப்போடு வரும்போது we are always there for you. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். நல்ல தீர்மானங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு பல நேரங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நல்ல பொருளாதார தீர்மானங்களை எடுக்க வேண்டும். பிலிப்பியர் 4 உங்கள் வட்டத்துக்குள் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் வட்டத்துக்கு வெளியே போய் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இன்னைக்கு தொலைஞ்சு போயிருக்கீங்க.
அதுக்கப்புறம் பாஸ்டர் நீங்க எனக்கு சரியா ஜெபம் பண்ணல. இல்ல, நீ வட்டத்துக்கு வெளியே வாழ்ந்திருக்க, வட்டத்துக்குள்ளே நீ வாழணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ என்ன செய்யல? கேட்கலன்னு சொல்லுங்க. என்ன செய்யல? கேட்கல. இப்ப நிறைய பேர் சீக்கிரம் எழுந்து போயிடாதீங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி. முடிச்சிடறேன் சீக்கிரம். ஆமென். live within your means. உங்கள் வட்டத்துக்குள் வாழணும்னு பிலிப்பியர் 4 உங்க கூட பேசினேன். ஆமென். 1 கொரிந்தியர் 4 எனக்கு ஞாபகம் இருக்கு. எதை செஞ்சாலும் பட்ஜெட் பண்ணி வாழுங்க, திட்டமிட்டு வாழுங்க. ஆமென். உங்கள் செலவுகளை கூட திட்டமிட்டு செலவிடுங்க. நான் பறக்கும் பறவை பாஸ்டர், நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன், சீக்கிரம் ஆண்டி ஆயிடுவேன். ஆமேனே வரல நீங்க. சோ அப்படி நீங்கள் வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆமென். நான் நீதிமொழிகள் 11 ஒரு முறை பேசும்போது, இன்னொருத்தர் கடன் வாங்குறார், லோன் வாங்குறார்னா நீ போய் அவசரப்பட்டதுல கோ சைனராக மாறிவிடக் கூடாது என்று கூட உங்களுக்கு நான் அறிவுரை கொடுத்திருக்கின்றேன். பரவாயில்ல. ஆமீன். பரவாயில்ல. யாருக்கு வேணா என்ன வேணா செய்வேன், நட்புக்காக உயிரை கூட கொடுப்பேன். அப்புறம் இருக்கிற நட்பு கெட்டு நாரி போயிடும். டோன்ட் கோசைன் ஆரம்பி சொல்ல மாட்டீங்களா? கிரெடிட் கார்டு. எங்க அண்ணன் சிரிக்கிறார். அவன் அதை ஸ்வைப் பண்ணி வாழ்கிறவர்கள் உயர்ந்தமான். அதுக்காக கிரெடிட் கார்டெலாம் வேணாங்க, எல்லாம் கிழிச்சு போடுங்க நான் சொல்ல. ஒன்று வச்சுக்கோ, அது லோ பட்ஜெட்ல வச்சுக்கோ, அதை ஒழுங்கா பண்ணி. இல்லைன்னா நாளைக்கு இங்க ஒரு புட்டி வைக்கிறேன், அதில் போட்டு போயிரு, கிழிச்சு வெட்டிட்டு. ஆமென். you have to live within your means. உன்னுடைய வட்டத்துக்குள்ளதான் நீங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள. அந்த அறிவை நீங்க புறக்கணிச்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்த நாளை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆனா நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்ததை கேட்டு ஆமேன் சொல்லிட்டு வட்டத்துக்கு வெளியே வாழ்ந்து இன்றைக்கு தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். என் மனது வேதனை அடைகிறது. ஒரு சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்னு தெரியுங்களாங்க, நீதிமொழிகள் 22 உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. ஒராமேனே வரல. கடன் வாங்கத பத்தி சொல்ல, கடன் என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. பக்க சொல்லுங்க, என்ன கேட்டா கூட 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. குறிப்பாக சபையில யாராவது கடன் கேட்டாங்கன்னா ஓடியே தொலைஞ்சு போயிரு. ஏன்னு சொல்றேங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? கொடுக்காதீங்க. வெளியில கூட கொடுக்காதீங்க, சபையில கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா இருக்கிற அந்த கொஞ்சம் ஐக்கியமும் கெட்டு தொலைஞ்சு போயிடும். சொல்ல மாட்டீங்களா? டோன்ட் கிவ் லோன். இதெல்லாம் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். நீங்க போயிட மாட்டீங்களா? இருப்பீங்களா? முடிக்கிற வரை இருப்பேன்னு சொல்றவங்களா ஒரு சொல்ல மாட்டீங்களா? கடன்லாம் கொடுக்காதீங்க யாருக்கும். ஆமென். கஷ்டப்பட்டு நீங்க உழைச்ச உங்க பொன்னான காசை உங்க சந்ததிகளுக்கு சேர்த்து வைங்க. ராயனுக்கும் தேவனுக்கு கொடுத்துற மிச்சத்தை உங்க குடும்பத்திற்கு வச்சு. இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு ஓரத்துல போய் நின்று 2 சின்ன குச்சுன்னு பேசுங்க பாருங்க. அந்த சிஸ்டரை பத்தி அந்த பழக்கம் இதோட விட்டுறணும். ஆகாத சம்பாஷணை என்ன செய்யுமா? நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடிய பேச்சுகள் யாருக்கூட்டையும் இருக்கவே கூடாது. நம்ம ஓங்கி வளரணுங்க. கொஞ்சம் தூரத்தில் நீங்க வாழ போகிற மகத்துவங்கள் சிறப்பா இருக்கும். நீதிமொழிகள் 24 உங்க கூட பேசினேன். ஞானத்தால் தான் ஒரு வீடு கட்டப்படுகிறது, லவ்னால இல்ல. லவ் 10 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஹனிமூன் 1 இயர் ஓகே, ஃபர்ஸ்ட் 1 இயர் சூப்பர், இமோஷனல் இயர். ஆனா போக 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 அதுல சஃபரிங்ஸ், சேலஞ்சஸ் வரும்போது இருக்கிற அன்பு இருக்கும். ஆனா அந்த அன்பின் உணர்வுகள் வித்தியாசமா இருக்கும். அந்த நேரத்திலும் குடும்பத்தை நிலைநிறுத்தி கரை சேர்க்கணும்னா உங்களுக்கு அன்பு வேணும். அதை விட உங்களுக்கு ஞானம் வேணும். ஞானத்தால் தான் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு கோவிட் சீசன்ல கெட்ட குமாரனை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது எப்படி அப்படின்னு ஒரு செய்தியை உங்க கூட பேசினது உங்க ஞாபகத்தில் இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. how to raise your kids. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். ஏன்னா சில பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம், சில இடத்துல பிள்ளைங்க அப்பா அம்மாவை வளர்க்குறாங்க. புரியலன்னா சரியா கேட்கல பாருங்க. சிலர் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, சில வீட்டில் பிள்ளைகள் தான் அம்மா அப்பா வளர்க்குறாங்க. அந்த நிலைமைகள் மாறி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும். ஆமென். எத்தனையோ 1000 பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம், எத்தனையோ பிள்ளைகளை வளர்த்துருக்கு. இன்னைக்கு படிச்சு கிடிச்சு இன்ஜினியர், டாக்டர் ஆயிட்டு எங்கெங்கயோ உலகத்தின் உயரங்கள பிள்ளைகள் போயிருக்கிறார்கள். சந்தோஷப்படுகிறேன். அதனால நீங்க எல்லாவற்றை விட இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அது உங்க வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிக்கும் உங்க சூழ்நிலைக்கும் ஏற்றதை கற்றுக்கொள்ளணும். அதற்கு மிஞ்சினதை சபையில் வந்து வார்த்தையிலிருந்து இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆரோக்கியத்தை குறித்து உங்க கூட பேசியிருக்கிறேன், சாப்பிடுவதை குறித்து உங்க கூட பேசியிருக்கிறேன், தூங்குவதை குறித்து நான் உங்க கூட பேசியிருக்கிறேன், தேவையில்லாத சொப்பனங்களை குறித்து உங்க கூட நான் பேசியிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டெய்லி பீட்சா பார்ட்டி போகாதீங்க, அரிசி சோறா பானையா தின்னாதீங்க, காய்கறிகள் நிறைய சாப்பிடு. நல்ல ஒரு ஆமேன் சொல்லி ஓகே நான் விட்டுறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா, நீங்கள் எல்லா வகையிலும் அறிவு பெற்றவர்களாய் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி என்னுடைய 65வது வயசுல உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க வாழ்ற வித்தியாசமே, உங்க ரேஞ்சே வேறையா இருக்கணும், உங்க டிமென்ஷனே வேறையா இருக்கணும். செல்வம், மகத்துவம், செல்வாக்கு, ஆற்றல், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்க ரொம்ப உயரத்துல வாழணும்னு ஏங்குகிற ஒரு பாஸ்டருங்க. நான் சொல்ல மாட்டீங்களா? உங்களை வச்சு நான் வளரலங்க, இந்த வார்த்தை வச்சு நீங்க வளரணும் என்றுதான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? ஏன் இந்த வாழ்க்கையில சில குழப்பங்கள், ஏன் சிலருக்கு வீழ்ச்சிகள், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள்? காரணம், why life has become a great mess. ஏன் இன்னைக்கு போராட்டம், ஏன் இன்னைக்கு கண்ணீர், ஏன் இன்றைக்கு இந்த வீழ்ச்சிகள், ஏன் இன்னைக்கு இந்த தோல்விகள்? ஏனென்றால் விஷயம் தெரியாமல், விவரம் தெரியாமல் முடிவுகளை எடுத்ததுனால. எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பு நன்கு யோசித்து, எனக்கும் சேர்த்து எவ்வளவு தவறுகள் நம்ம செஞ்சிருக்கோம், அந்த தவறின் விளைவுகள் எத்தனை வருஷங்கள் வீணாய் போய்விடுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து எந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பு get every information, learn it, study it, pray about it, think about it, and don't reject knowledge. அறிவை ஒரு நாளும் நீங்கள் தள்ளவே. பக்க சொன்ன பாஸ்டர் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஹோசியா ஒரு மைனர் ப்ராஃபெட். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு வினோதமான புத்தகம், இந்த ஹோசியாவின் புஸ்தகம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையை கொண்டு, உன் லைஃபை வச்சு இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண விரும்புகிறேன். I want to give a message to the people of God using your life. கொடுமையான விஷயம். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? ஹோசியாவே, நீ ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றார். நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், கடவுளே நம்மளை கல்யாணம் பண்ண சொல்றாரு அப்படின்னு. நான் நல்ல ஆமென் கோயம்புத்தூர் பக்கமாக போய் நல்ல குடும்பத்திலிருந்து நான் ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பாரோ, அதில் பைபிளில் போய் தேடாதீங்க. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ நினைக்கிற மாதிரி நான் சொல்கிற நல்ல பொண்ணெல்லாம் நீ கட்டாத. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பீடத்தில் வேற இருக்கிறோம். பட் பைபிள் இருக்கனால சொல்லாமல் இருக்க முடியாது. நீ ஒரு வேசி பெண்ணை கல்யாணம் பண்ணுன்றார். யூ ஹாவ் டு மேரி அ ப்ராஸ்டிடியூட், ஒரு ஹோர். இதை டீசெண்டாக இங்கிலீஷ் சொன்னால் த லேடி ஆஃப் த ஈவினிங் அப்படின்னு டீசெண்டாக இந்த காலத்தில் ப்ராஸ்டிடியூட்னு சொன்னால் அது கேவலமாக இருக்குன்றதுக்கு இப்போ சிலர் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா த லேடி ஆஃப் த ஈவினிங். அதை கட்ட சொல்கிறார், கட்டுகிறார், கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ ஹீ கெட்ஸ் மேரிட் டு அ ப்ராஸ்டிடியூட் ஒரு ஹோர் ஆர் whatever you call it. கல்யாணம் பண்ண பின்னாடி 3 குழந்தைகள் அவருக்கு பிறக்குது இந்த உறவிலிருந்து. ஒரு வேசியோடு கூட உள்ள, அது கடவுளே சொல்றார், நீ செய்கின்றார். 3 குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனால் இந்த பெண்மணி இஸ்ரவேலை காட்டுகிறது, இஸ்ரவேலை காட்டுகிறது. ஹோசியா தேவனை காட்டுகிறது. தன் வாழ்க்கை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு. இந்த பெண்மணி கல்யாணம் ஆனாலும், இந்த புருஷனாகிய ஹோசியாவோட உறவுக்குள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாலும், அவள் என்ன செய்கிறார்? மீண்டும் தெருவுக்கு போய்விடுகிறார், தெருக்களுக்கு போய்விடுகிறார். பிறந்த 3 குழந்தையின் பேர்களின் பின்னணித்தை படிக்கும்போது இந்த 3 பிள்ளைகளும் அவருக்கு தான், ஹோசியாவுக்கு தான் பிறந்தார்களா என்ற சந்தேகம் உள்ள பிள்ளைகளாக பைபிள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸோ குவெஸ்டினபிள் லைஃப் மாறிவிட்டது. மீண்டும் போய்விடுகிறாள், தெருவுக்கு போய்விடுகிறார். கர்த்தர் ஹோசியா கிட்ட சொல்றாரு, நீ திரும்ப போய் பாருங்க, இவருக்கு வந்த துன்பம் பாருங்க, திரும்ப போய் அதை பார்த்து அதுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் அவனுக்கு செட்டில் பண்ணி திரும்ப கூப்பிட்டு வர்றாரு. எவ்வளோ ஒரு அகோரமான விஷயத்தை ஹோசியாவை செய்ய சொல்லி ஹோசியாவின் வாழ்க்கையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். இருக்கீங்களாங்க? இஸ் கம்யூனிகேட்டிங் டு இஸ்ரேல். ஆமென். ஈவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ எவ்வளவு கேவலமா இறங்கி போனாலும் நான் திரும்ப உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவே இருக்கிறேன்.
இருக்கீங்களா? இதை விட என் ஆண்டவருடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்ண வேற வழியே. நீ கட்டிட்ட, நான் சொல்லி தான் பண்ணியிருக்கேன். நான் உன்னுடைய புருஷன் ஆயிட்டேன், நீ மனைவி ஆயிட்ட, சந்ததிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் நீ திரும்பவும் போயிட்ட. கேவலத்துக்கு போனாலும் திரும்பவும் நான் வந்து உன்னை என்கிட்ட சேர்த்துப்பேன் என்று சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு நீ போனாலும் என் ஆண்டவர் உன்னை மீண்டும் அரவணைக்க காத்திருக்கிறார் என்பதை அன்ற இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஹோசையாவின் வாழ்க்கை கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை காண்பிக்கிறார். ஆமென். நீங்கள் எவ்வளவு பாவத்தில் விழுந்தாலும், எவ்வளவு பின்மாறி போனாலும், எவ்வளவு தூரம் போனாலும் ஒன்று சொல்றேங்க, நீங்க திரும்பினா, நீங்க உங்க சிந்தனைக்கு திரும்பி, மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பினா, அவர் தேடி வந்து உன்னை வாழ வச்சு உன்னை கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி அணைத்தார். வாழ வைக்கிற தெய்வம் என் தேவன். He always wants you back. இன்னைக்கு சொல்றாங்க, ஒருவேளை செதறி உடைஞ்சு எங்கேயா தூரம் போயிருந்தா, இன்னைக்கு சொல்றாங்க கர்த்தர் மீண்டும் உன்னை அரவணைச்சு உன்னை வாழ வைக்க என் தேவன் பெரியவர். இஸ்ரவேலுக்கு என்ன தெரியுமா சொல்றார் திரு ஹோசியா? I keep taking you back. நீ தெருக்கு போயிடுற, கேவலத்துக்கு போயிடுற, but I take you back. நான் திரும்ப உன்னை அணைச்சிக்கிறேன், நான் திரும்ப வந்து உன்னை தேடி வருகிறேன், நான் திரும்ப வந்து உன்னை அரவணைச்சிக்கிறேன் என்று இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இருக்கீங்களாங்க. இதுதான் ஹோசியா புஸ்தகம். சிலெல்லாம் அப்படியே அபிச்சு. ஓகே, 4th சாப்டர், இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஹோசியா பேசுகிறார். ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளவு அன்பை புருஷன் காட்டியும் தெய்வம் காட்டியும் ஏன் இஸ்ரவேல் திரும்ப திரும்ப போய்விடுகிறார்கள் என்பதற்கு ஒரு வார்த்தை எழுதுகிறார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம படிச்சோம். One of the reason why they are going back is the lack of knowledge. அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார். அறியாமை அப்படின்னா இதுதாங்க எங்க தெய்வம், இவரை விட ஒரு தெய்வம் இல்லைங்க அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சும் அதை சரியா தெரியாததுனால அவ்வப்போது அவரை விட்டு விலகி 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 போறது. இன்னைக்கு நீங்க எங்க தெரியுமா வரணும்? எத்தனை இடர்கள் வந்தாலும் என் தேவன் தான். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மைகள், உன்னை 40 வருஷம் நடத்தி வந்த விதங்களை அறிஞ்சிக்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? ஸோ இந்த பேசேஜை படிக்கும் போது முதல்ல ஒன்று நடக்குது. என் ஜனங்கள் எப்படி சொல்றார்? என் ஜனங்கள் அழிகிறார்கள். நம்பர் 1, மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்ட். என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஒரு பிரின்சிபிள், ஒரு ட்ரூத், ஒரு ஃபேக்ட் என்னன்னா ஜனங்கள் அழிகிறார்கள். ஆமென். 2, இந்த ஜனங்கள் அழிவதற்கு காரணம் ஆமென் ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்னங்க? என் ஜனங்கள் அறியாமை. 3வது இப்படி சொல்லலாம், இந்த ஜனங்கள் அழிகிறார்கள், காரணம் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அந்த புறக்கணிப்புடைய முடிவு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் புள்ளங்களை நான் புறக்கணிப்பேன்றார். a principle, a program, a promise. பைபிள் எப்போ படிச்சாலும் இந்த 3க்குள்ள தான் வருங்க. ஒரு பிரின்சிபிள், ஒரு பிரச்சனை அங்க வருது. ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அறிவை புறக்கணிக்கிறார்கள். அதனுடைய முடிவு என்ன? கர்த்தர் நான் உன்னை புறக்கணிப்பேன்றார், உன் பிள்ளைகளை புறக்கணிப்பேன்றார். ஓகே, முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் கம் டு an end. என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நம்பர் 1, லைஃப் இஸ் டிஸ்ட்ராய்ட். இந்த டிஸ்ட்ராய்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் they are perishing, cut off, messed up. பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கு. எடுத்த முடிவுகளுடைய தவறுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அழிகிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள், முறிந்து போகிறார்கள் என்று அழிவு என்ற வார்த்தை டிஸ்ட்ராய்டு. காரணம் அவங்க லைஃப் ஸ்டைல். ஏன் அழிகிறார்கள்? தங்க வாழ்க்கை தரம், வாழுகிற விதம். ஒரு ஆமீன்லாம் வரமாட்டேங்க, நல்லா கேளுங்க. இது ரொம்ப ஆழமான செய்தி, இதை விட முக்கியமான செய்தியே கிடையாது. they destroyed because of Israel's lifestyle. அவங்க இஷ்டத்துக்கு வாழுகிறார். காரணம் அவங்க நினைச்சதை அவங்க செய்யறாங்க. ஆமென். உங்க லைஃப், உங்க ஃபேமிலி, உங்க பிசினஸ், உங்க ஃபியூச்சர், இது எதுவுமே அழிவு காணாம இருக்கணும்னா கர்த்தரை குறித்த அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? என்ன காரணத்தால் அழிகிறார்கள்? நம்பர் 2,
ஒன்று, அழிகிறார்கள். 2, என்ன காரணத்தால் அவர்கள் அழிகிறார்கள், நாசமாகிறார்கள்? வாழ்க்கை தரம் குறைஞ்சு போச்சு. ஏன் கேவலத்தில் போகிறார்கள்? ஏன் அவர்கள் நாசமாகிறார்கள்? காரணம் lack of knowledge. அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அந்த lack of knowledge, failure to know, அறிந்து கொள்வதில் தோல்வி அடைகிறார்கள். கண்ணோட்டத்தில் தோல்வி, புரிந்து கொள்வதில் தோல்வி, பகித்தறிவதில் தோல்வி, அறிந்து கொள்வதில் தோல்வி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அடுத்த வசனம் அப்படி கூட சொல்லலாங்க. அவர்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் சொல்லிவிட்டு இங்கிலீஷ்ல and they rejected knowledge. இதுதான் சரின்னு சொல்றாங்க, அந்த சொன்னதை புறக்கணிக்கிறாங்க. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே தெரியுங்க. இந்த ரோட்ல எவ்வளவு பேர் போறாங்க, நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறாங்க. அவங்கள விட்டுருங்க, சர்ச்சுக்குள்ள வரீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்றாருங்க, சொன்னதை கேட்டுட்டு அதை சாதாரணமா எடுத்துக்கிறீங்க பாருங்க. அதுதாங்க பெரிய அப்படின்னு சும்மா ஒரு நக்கலா போயிடுறீங்க பாருங்க. பாஸ்டர் ஆமென், you cannot do that. அறியாமையினால் சங்காரம் மட்டுமல்ல, நான் கொடுத்த அறிவை நீங்கள் என்ன செஞ்சீங்க, புறக்கணிச்சீங்க என்றார். you rejected knowledge, you rejected knowledge. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சர்ச்சுக்கு வரீங்க, வாரம் இன்னைக்கு கொஞ்சம் 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 ஒரு ஆமென் சொல்லிட்டு அப்படி உயிரை கொடுத்து கத்துறேங்க நான். உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, 4 சர்வீஸ் இங்க நந்து கத்தும் போது இந்த தொண்டை எவ்வளவு தூரம் அல்சர் ஆகுது, இந்த நெஞ்சு எவ்வளவு வலிக்குதுன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். இருக்கீங்களா? குதிக்கிறேன், சில நாள் அலறுகிறேன், சில நாள் ஓடுகிறேன். இவ்வளவு பண்ணிட்டு அவ்வளவு கேட்டுட்டு பெரியார் சிலைக்கு முன்னாடி அதை மறந்து விடுகிறது. ரிஜெக்ஷன் ஆஃப் நாலேஜ். இப்படிதான் கர்த்தர் சொன்னார்னு சொன்னதை கேட்ட பின்னாடியும் அந்த சொன்னதை புறக்கணிச்சு போனீங்கன்னா வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? இன்னைக்கு சொல்றேங்க, நோக்கம் தான், தீர்மானம் தான், தேவ திட்டம் தான், வார்த்தை தான். சிலுவை நமக்கு மன்னிப்பை தந்தது, சிலுவை நமக்கு காருண்யத்தை தந்தது, சிலுவை நமக்கு உயர்வை தந்தது. ஆனாலும் கர்த்தரை குறித்த அறிவை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. நான் 10 கட்டளை பேசலாம் சொல்ல மாட்டீங்களா? பட் அறிவை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. You must not reject knowledge. பக்க சொல்ல, நான் வர கர்த்தர் எனக்கு தருகிற அறிவுகளில் நான் வளருவேன். கர்த்தர் பேசின பின்னாடி அந்த அறிவை தூரம் தள்ளி வைப்பது, ஓரம் கட்டி வைப்பது. You minimize the importance of the word of God. இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இப்படி சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முழு கனத்தையும் கொடுக்காதது புறக்கணிப்பு. You have to give the maximum importance to the word of God in your life. உங்க வாழ்க்கையில் இந்த ஜீவ புஸ்தகத்திற்கு, இந்த மேனுவலுக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கனம் நீங்க கொடுக்கணுமோ அவ்வளவு நீங்க கொடுக்கணும். நீங்க சண்டே வரும்போது என் ஒப்பீனியனை நான் இங்க பேசல. நான் எரேமியா 1:8 எடுத்து பேசும்போது என்னுடைய ஒப்பீனியனை நான் பேசல, என் சஜஷனை நான் பேசல. நான் சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் லெசனை எடுக்கலங்க. இங்க வரும்போது நான் பேசுவது ஜீவ வார்த்தை. நீங்க அதை புறக்கணிக்கவே கூடாது. சொல்ல மாட்டீங்களா? இது ஜீவ வார்த்தை, இது தேவ வார்த்தை, இது இருந்தாதாங்க வாழ்வு. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக சொன்ன வார்த்தைகளை வாயில் உருட்டி கொண்டு தியானித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நீர்க்காலிகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்கள் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம். You cannot reject this. எதை புறக்கணிச்சு நீங்க வாழலாம், இதை புறக்கணிச்சு நீங்க வாழ முடியாது. திரண்டு வாரி சொல்ல மாட்டீங்களா? Why did Israel perish? ஆண்டவர் சொல்றார், அவங்க அழிகிறார்கள். காரணம், என்னுடைய அறிவை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். lack of knowledge. One is the principle is they are perishing, they are cut off, they are destroyed, they are messed up, their lifestyle is gone, they are living in some sort of a dream world. ஏதோ ஒன்று நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டாவது காரணம் அறியாமை, அறிவை புறக்கணிக்கிறார்கள். Don't reject God's word. கேட்கிற வார்த்தையை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்களேன். ஏன்னா நான் நினைக்கிறேன், ஒரு மனிதன், எந்த மனிதன் இந்த பீடத்தில் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பேசினாலும் அந்த வார்த்தை சும்மா அவர் பேசல. அவருடைய மனுஷீகங்கள் அது இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஆவியானவருடைய வார்த்தை இருக்கின்றன என்றுதானே நம்ம நம்புகிறோம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் கேட்ட வார்த்தைகளை புறக்கணிக்க கூடாது. பக்கம் கர்த்தர் சொன்னாருங்க, என் கூட பேசினாருங்க, அந்த அறிவை நான் என்ன செய்ய மாட்டேன். நிறைய தள்ளினவங்க நிறைய பேர் நீங்க வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே அலசி பாருங்க. நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்து நம்ம எப்போ தள்ளுறோமோ அப்பொழுதெல்லாம் அழிவு தான் அதனுடைய முடிவு. டோன்ட் ரிஜெக்ட் நாலேஜ்.
அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, பிகாஸ் ஐ வில் யூ பிகாஸ் பாருங்க, பிகாஸ் யூ ஹேவ் ரிஜெக்டட் நாலேஜ். ப்ளீஸ் 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 சில்ட்ரன் ஆஃப் காட், ஐ எம் வெரி ஹாப்பி வித் யூ. உங்க யார் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. பட் let it be Koshi, let it be Abraham, let it be Peter, let it be Edwin, let it be Nixon, let it be Grace, or let it be Mercy, or let it be Rehoboth, or let it be Thomas. If you don't honor the word of God, வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நமக்கு, ஏன்னா இந்த வசனம் தாங்க எங்களெல்லாம் உயர்த்தியது. அவர் சொல்றார், நீங்க என்னை புறக்கணிக்கிறனால அவர் சொல்றார், பிகாஸ் யூ ரிஜெக்டட் மை நாலேஜ். சொல்லிவிட்டு அடுத்த வசனம், ஐ வில் ரிஜெக்ட் யூ ஃப்ரம் பீயிங் ப்ரீஸ்ட் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் ஆசாரியர், இஸ்ரவேலுக்கு தான் சொல்றார், நீங்க எனக்கு ஆசாரியர்களாக இருப்பதை நான் புறக்கணிப்பேன்றார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொன்ன என் அறிவை நீங்க புறக்கணிச்சு வாழ்ந்தீங்கன்னா எனக்காக நீங்கள் வாழ வேண்டிய ராஜ்யத்தின் பங்கை நான் உங்களை விட்டு புறக்கணிச்சிருவேன். If you reject me, I will reject you in my kingdom blessings, in my kingdom life. என் ராஜ்யத்தின் மகத்துவங்கள் நடக்கிற பங்கிலிருந்து உங்களை நான் புறக்கணிப்பேன். தேவஜனம் தாங்க. சிலர் ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உம்மையின்றி ஒரு தெய்வம் இல்லைங்க. உம்மையின்றி ஒரு சொரூபத்தை நான் வணங்க கூடாதுங்க. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் தேவன் தான் எனக்கு தெய்வம். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. இருக்கீங்களா? ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தேவாதி தேவன் என் தேவனா இருக்கிறார். நான் அதை விட்டு விலக மாட்டேன். ஒரு அல்ல சொல்ல, if you reject me, then I will reject you as becoming my priest. Amen. என்னுடைய ஆசாரியர்களா உங்களை நான் புறக்கணும். ஐ கேன். அப்படின்னா என்ன தெரியுமா சொல்ற? இன்னொரு அர்த்தம் இப்படி சொல்றாரு, நீங்க என்னுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுக்காம என் வார்த்தையை புறக்கணிச்சிங்கன்னா என் ராஜ்யத்தில் உங்களை பயன்படுத்துவதை நான் புறக்கணிப்பேன்ட்டார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல விரும்புற, முடிக்கிறேன். லைஃப் கேன் பி so much better if we don't reject knowledge. அறிவை புறக்கணிக்காமல் வாழ்ந்தா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். பல துன்பத்தில் தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இப்போ நான் சொல்ல விரும்புகிறேங்க, நான் சந்தோஷமா இருக்கேங்க. போராம பூச்சவங்களை இன்னொரு வாட்டி, ஐ எம் ஹாப்பி. ஐ எம் பிளஸட் கோயிங் அவுட், ஐ எம் பிளஸட் கம்மிங் இன். நான் போகையிலும் சந்தோஷமா இருக்கேன், வருகையிலும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கே தெரியாத ஒரு வாசலை கர்த்தர் எனக்கு திறக்கும் போது என் மனம் சந்தோஷப்படுகிறது. என் ஜெபத்தை அவர் கேட்கிறாருன்னு நினைச்சு நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு போய் இந்த அற்புதம் செஞ்சாரே அப்படின்னு நான் சில கஷ்டங்கள்னால, கஷ்டத்தை விட எனக்கு போய் இது செஞ்சாரே என்ற அற்புதத்தை கொண்டாடி வாழ்றாங்க. இருக்கீங்களாங்க? யாராவது உயிரோடு இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கம் சொல்லுங்க, எனக்கு லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னைக்கு ஒருத்தர் எதுலாம் லைஃப் அப்படின்றாங்கன்னா அங்கே நாலேஜ் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனுடைய முடிவு தான் இங்கே வெறுத்து போய் காஞ்சு கரிஞ்சு வாழ்றது. பக்கம் சொல்ல, ஐம் வெரி ஹாப்பி. சொல்ல முடியல. ஐ லைக் மை ரிலேஷன்ஷிப் வித் காட். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தட்சி அடையேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்குங்க, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கம் உனக்கு என்ன பிடிச்சானா பிடிக்காட்டின்னு அவன் சொல். பக்கம் சொல், நீ சொல்றாள். நான் பழைய கன்ஃபெஷன். ஐ லைக் ஹிம், ஹி லைக்ஸ் மீ. ஐ எம் ஹாப்பி, மை லைஃப் இஸ் குட். ஐ எம் பிளஸ்ட். ஐ எம் பிளஸ்ட் ஃபைனான்ஷியலி. ஐ எம் பிளஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப். ஐ எம் பிளஸ்ட் இன் சர்ச். ஐ எம் பிளஸ்ட் இன் மை ஜாப். ஐ எம் பிளஸ்ட் இன் மை ஒர்க். I am blessed going out. I am blessed coming in. I am blessed. I am blessed. I am blessed. I am happy. சொல்வீங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? I am happy. அந்த சந்தோஷமான வாழ்க்கை நிறைவுகளை நீங்க வரணும் என்பதற்காக இன்றைக்கு இதை பேசுறேன். 60 வருஷம் வாழ்ந்து விசுவாச பாதையில் வந்து பைபிள்லாம் படிச்சுட்டு, ஐயா எப்படி இருக்கீங்க? ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்போ சாவலான்னு காத்துட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு நீ 10-30 வருஷம் சர்ச்சுக்கு வந்த? நீ இருக்கீங்களா?
பக்க சொல்லுங்க, தேவனுடைய அறிவை நான் புறக்கணிக்கவே மாட்டேன். கர்த்தர் உங்க கூட ஒரு செய்தியை பேசுறாரா, உட்கார்ந்து ஏற்றுக்கோங்க. டிவில தான் வருதா, எழுந்திருந்து கைத்தட்டு, ஆமேன் போடுங்க இன்பாக்ஸ்ல. கோஷி பாஸ்டர் தேங்க்யூ, ஆமேன். ஒரு நாள் ஆமேன் போட்டியா? 2 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து நல்லா சாப்பாடு கொடுத்தார்ல, சப்பாத்தியா உருட்டிக்கிட்டே மெசேஜ் கேட்டல, நல்லா தின்னு கொளுத்து போய் பேங்க் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார்ல, ஒரு ஆமேன் போட்டியா? இப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? Because you reject me, I will reject you from being my priest அப்படின்னு சொல்லிட்டார். என் ராஜ்யத்தில் உன்னை நான் பயன்படுத்த முடியாது. கர்த்தரால பயன்படுத்தப்படணும்னு விரும்புறவங்க இந்த வசனத்தை பிரியமா நேசிக்கணும். ஹalleluya. இது ஒப்பீனியன் அல்ல, இது சஜஷன் அல்ல, இது கமாண்ட். நான் பிரமாணங்களை பேசல, கால்வரிக்கு பின்னாடி தான் பேசுறேன் என்ற அறிவோடு தான் நான் பேசுறேன். கர்த்தரை குறித்த அறிவில் நீங்கள் அனுதினம் வளரணும். அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடிக்கு மழை கொட்டிட்டு இருக்கும், நனைஞ்சிட்டு வரணும். சும்மா மழை நினையாதீங்க, மழை முடிஞ்சிட்டு வாங்க. ஆமென். சும்மா சொன்னேன். ஸோ எத்தனை பேருக்கு நீ அவருடைய காருண்யம் வேணும், அவருடைய தயவு வேணும், அவருடைய அனுகிரகம் வேணும், உங்கள் வாழ்க்கை பூத்து குலுங்கணும், பல நெருக்கடிகளும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வார்த்தை காமி, உங்க கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு உங்களை நீங்க ஒப்படைத்து தான் வாழ வேண்டும். அதுனா அப்படியே உங்களை கண்டம் பண்ணி நீங்களாம் நரகம் போவீங்க அப்படி, அது இல்லை அர்த்தம். இந்த பிரியமா இருக்கணும், கர்த்தர் சொல்றாருங்க அப்படின்னு சில விஷயத்தை புறக்கணிக்கவோ தள்ளவோ சிலரை விடவோ இருக்கீங்களா? Your decision is going to have great consequences in your life. ஸோ நான் பேசுவது சஜஷன், பிரின்சிபல் கிடையாது, இது உங்கள் வாழ்க்கைக்குரிய கமாண்ட். ஸோ ஒன்று டிஸ்ட்ரக்ஷன், காரணம் த ப்ரோக்ராம் இஸ் லேக் ஆஃப் நாலேஜ், அறியாமையினால. மூணாவது ப்ராமிஸ். என்ன பாருங்களேன், அழிவை சொல்கிறார், 2 ப்ரோக்ராம் சொல்கிறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹோசியாவின் வாழ்க்கையை பாருங்கள். 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, பிகாஸ் யூ forgot the law of your God. ஒரு ப்ராமிஸை நெகட்டிவ் சொல்கிறார் பாருங்க. ப்ராமிஸ் பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் என்னை புறக்கணித்ததுனால நீங்கள் அழிவை கண்டுட்டு இன்னொரு கடைசியில் ஒரு பிரின்சிபிள், ஒரு ப்ரோக்ராம் கீழே ஒரு ப்ராமிஸ் சொல்கிறாரு, உன் குழந்தைங்களை நான் மறந்துடுவேன்ட்டார். காட், நம்ம பெற்றோர் இதயம் துடிக்காதாங்க பிள்ளைங்களுக்கு, என்ன கூட மறந்துடுங்க, ஆனால் என் பிள்ளைங்களை என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. அதுக்கு கர்த்தர் கொடுத்துற பெரிய அஸ்திபாரம் தெரியுமாங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் மறக்கப்படக்கூடாமல் இருக்குன்னா நீங்கள் பிரமாணத்துக்கு இன்னைக்கே உங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் இஸ் இன் த பைபிள். இஸ்ரவேலே, யூ டிசைடட் டு ரிஜெக்ட் மை கமாண்ட். என்னை குறித்து என் அறிவை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போற. உன் வாழ்க்கை நீ எப்படி வேணா வாழலாம் நீ நினைக்கிற. ஆனால் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அப்படியெல்லாம் நீ வாழ்ந்தா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அந்த அறிவை புறக்கணித்து நீ போவதனால் நான் உனக்கு ஒன்று செய்வேன். நீ என்ன மறக்கிறனால நான் உன்னை மறப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, உன் பிள்ளைகளை மறப்பேன்ட்டார். கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து அதை ஜெபமா சொல்லிடுங்களேன். இந்த நேரம் அது ஒரு முக்கியமான நேரம். நான் 2 கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, இந்த நாள் தொடங்கி உமக்காக உம்மை குறித்த வசனத்திலும் அறிவிலும் நான் வளர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பேன். கர்த்தாவே, என்னுடைய தவறுகள் என்னோடு நின்றிடணும். என் பிள்ளைகள் மேல் நீர் கோபம் வைக்காமல் அவர்களுக்காய் மனம் இறங்கும் உங்க குமாரனை கால்வரியில் பார்க்கிறேன். மனதுருக்கமே உமக்கு நன்றின்னு சொல்லி தலை மேல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. நான் எப்படி வேணா வாழ்வேங்க, என்னை எவனும் கேட்கக்கூடாதுங்க, நான் வருவேன் அப்படிங்க அப்படின்னா பைபிள் பிரகாரம் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பண்ணிக்கலாம், அதனுடைய முடிவுகள் நான் இருக்கு, ஆனா அது உன்னோட நிற்காதுன்றார். நம்ம எடுக்கிற தப்பான முடிவுகள், அதாவது தேவனை புறக்கணித்து நடக்கிற அந்த நடையினுடைய சில விஷயங்கள் நம்மோடு நிற்காது. அது யார் வரையும் போகும்? சந்ததிக்கு போகும் என்பதனால் நீங்க தயவு செய்து என் பக்கம் திரும்பிடுங்க.
இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருந்து இப்படி சொல்றாங்க, ஏனோ தெரியல இந்த செய்தியை இந்த மழை நேரத்தில் நான் 1 மணிக்கு மேலே தான் இன்னைக்கு நான் சீக்கிரமா எழுதி உங்ககிட்ட சொல்றேங்க. எங்கள் நிமித்தம் அந்த எல்லா விஷயமும் எங்களோடு நின்றுடணும், எங்க சந்ததி பூத்து குலுங்கணும் என்று சொல்றவங்க, உங்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளாய் பிரகாசிப்பார்கள். ஏன்னா பைபிள் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளாய் இருப்பார்கள். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? God is saying, you reject me, I will not think about your kids. நான் அது என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், ஆனால் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, பிள்ளைங்களை நான் மறந்துடுவேன்ட்டார். நான் உடனே ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே நீ என்ன மறந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைகளை நீ மறக்கக்கூடாது. நீங்கள் கேட்குற நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் சந்ததி இந்த பூமியில் நல்லா இருக்கணும். ஒரு நாள் இந்த பீடத்தில் உங்கள் சந்ததிகள் பிரசங்கம் பண்ணணும். உங்கள் சந்ததியினுடைய சாட்சிகள் ஆவடி நகரம் கேட்கணும், சென்னை பட்டணம் கேட்கணும். உங்க சந்ததியின் பாடல்களை உலகம் கேட்டு பிரமிச்சு பார்க்கணும். ராமே சொல்ல மாட்டீங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் உங்களை காம்ப்ளிகேட் பண்ணி உங்களை பயமுறுத்தி எதுவும் பண்ண வரல. வெரி சிம்பிள். இப்படி சொல்றேன், கர்த்தரை நேசியுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அவருக்கு பிரியமா இருங்க, அவருக்கு உங்களை ஒப்படைச்சு வாழுங்க. ரொம்ப கஷ்டமா அதெல்லாம் முடியும்ல, அனுதினம் அவருக்காய் வாழுங்க. அவர் சொல்லுகிற சில வார்த்தைகள், சில பிரமாணங்கள், சில அறிவுரைகள் நெஞ்சோடு அணைச்சு கொள்ளுங்க. பிடிக்கலனா கூட நீங்க சொல்றீங்களப்பா நான் உங்க செய்யறேன் என்று அவருக்காக அவருக்கு சப்மிட் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க அவரை நேசித்து அவர் வழிகளில் நடந்து அவர் மேல் அன்பு கொண்டு அவரை ஆராதித்து மிகுந்த கனத்தோடு அவரை ஆராதித்து அவருக்காக வாழும்போது உங்க மேல இருக்கிற காருண்யம் உங்களோடு நிற்காது, அது பிள்ளைங்க வாழ்க்கையில ஒழுக தொடங்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படி கொண்டு வரனா பக்கத்து கையில பிடிச்சிக்கோங்க. ஓகே, உயர்த்தும் போது இப்படி சொல்லுங்க, கர்த்தாவே இந்த வேத புத்தகம் விலையேற பெற்றது, இது என் பாதைக்கு தீபம், என் வாழ்க்கைக்கு வெளிச்சம், இதை நேசிப்பேன், இதில் பிரியமாயிருந்து இதை தியானித்து இதன்படி நான் வாழ வாழ நான் மட்டுமல்ல என் சந்ததிகள் கூட இந்த பூமியில் பலத்தவர்களாய் இருப்பார்கள். பைபிளை கீழே வச்சு கையை தட்டி இதுவரையும் சொல்லாத ஒரு அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மேல காருண்யம், உங்க பிள்ளைங்க மேல தயவு, உங்க பிள்ளைங்க மேல காருண்யம். Your children shall be blessed. Your children shall be blessed. Your children will walk in the favor of God. Hallelujah. ஒரு சொல்ல மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்கள்லாம் ஒரு நாள் மகத்துவமாக இருப்பாங்க. முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பாஸ்டருடைய பையன் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டி சிறைக்கு போய் விடுகிறான், ஜெயிலுக்கு போறான். தகப்பன் பாஸ்டர், அவர் சொல்றத புள்ள என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர் அறிவுரை, பாஸ்டர் என்ன சொல்ல போறாரு, பைபிள் இருக்கிற அறிவுரை சொல்ல, இப்படி செய்டா இப்படி செய்யாதன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதை கேட்காம போய் ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா ஜெயிலில் போன போது அந்த ஜெயில் செல் இருக்கு பாருங்க, எந்த அறைக்குள்ள வச்சாங்களோ அந்த ஜெயில் செல்ல இருந்த இன்னொருத்தர் யாருன்னா அவர் ஒரு பாஸ்டர். ஆண்டவர் எப்படி சந்திக்க வச்சார் பாஸ்டர் பையனை. என்ன நல்லா பாருங்க, உன் ஆழமா சொல்றேன், வீட்டில் இருக்கிற பாஸ்டர் சொல்லாததை நீ கேட்கலனா ஜெயில இருக்கிற பாஸ்டர் சொல்றதை கேட்க வேண்டி வரும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியாது. 10 நாள் அந்த பாஸ்டர் கூட இந்த புள்ள இருக்க வேண்டி இருந்துச்சு. அவர் ஏதோ ஒரு பாவம் நல்ல விஷயம், நல்ல மனுஷன் ஏதோ மாட்டிக்கிட்டாங்களோ, அவருக்கு பைபிள் தெரியும் பாருங்க. இந்த புள்ளைய உட்கார வச்சு 10 நாள் கிளாஸ் எடுத்திருக்காரு. வீட்டில் கேட்காதெல்லாம் ஜெயிலில் கேட்டிருக்கான். இங்க அப்பா சொன்னா அப்பாயா அப்படின்வான். இப்போ வேற வழி இல்லை பாருங்க, அவர் உட்கார வச்சு பாடம் எடுத்திருக்காரு. வெளியே வரும்போது திருந்தினவனா வந்துட்டான். நான் கொஞ்சம் நெகட்டிவா சொல்றேன். வீட்டில் இருக்க உங்க அப்பாங்க உனக்கு தேவ அறிவுரை கொடுக்கும்போது அதை புறக்கணிச்சினா ஊர்ல இருக்கிற அப்பனுங்க ஏன் அமைதி நிலவுகிறது? Children, obey your parents. Children, walk in love with your parents. Children, worship the Lord.
எங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பைபிள் எடுத்துகிட்டு வந்து எழுதி எழுதி படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு சந்தோஷம் இல்லைங்க? நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன், சந்தோஷமாக இருக்குங்க. போதுங்க எனக்கு. குழந்தை படித்து MSW போயிட்டு டேடி நான் MSW முடிச்சிட்டேன் டேடி அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு? எனக்கு தான் சந்தோஷம். கொஞ்சம் தூரத்தில் என் பேரனுங்களாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? Your children need the favor of God. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ தயவு வேணும். அந்த தயவு மகத்துவம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு இல்லை சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் கடைசி, இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேன். சர்ச்சுக்கு ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி அழைத்து வருகிறார்கள். பேர் ஊர் எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் சொல்ல போகிறதும் கிடையாது. வந்தபோது அவர்கள் சர்ச்சில் இருக்காங்க. நான் 3rd சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுகிறேன். நல்ல ஆராதனை, அபிஷேக ஆராதனை, நல்லா கேட்டாங்க. ஆராதனைலாம் நல்லா பண்ணாங்க. அந்த மெசேஜ் தொடங்கின உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அவர் என்ன செழிப்பு தானே பேச போகிறாரு அப்படின்னு. அவங்க இப்போ வெளியே போயிட்டாங்களாம். என்கிட்ட அந்த சிஸ்டர் சொன்னதை சொல்கிறேன். வெளியே போய், நான் செழிப்பு பேசுகிற ஆள் கிடையாது. அது எப்படி தான் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. சில நேரத்தில் 1ஆம் தேதி பேச வேண்டியிருக்கு பாருங்கள். ஸோ அன்னைக்கு என்ன திரும்ப பேசினேன், சிலுவையை சுமப்பது நாள் அப்படின்னு பாடுகளை குறித்து பேசியிருக்கேன். அவங்க பயங்கரமான பிரச்சனையில் தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவங்க வெளியே போகாமல் அந்த ஒரு செய்தியை கேட்டிருந்தா அவங்க இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை, அவங்க மரித்து போனார்கள். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் எந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தர் சில வார்த்தைகளை, சில நாலேஜ், ஒரு டிரெக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ், லேர்ன் இட். ஏன்னா மற்ற பீடங்களை போல நியூ லைஃப் பீடம் இல்லை. நியூ லைஃப் பீடத்துக்கு ஒரு ஏக்கம்தான், நீங்கள் நல்லா வாழணும். அதுதான் எங்கள் ஏக்கம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்றைக்கு நான் வேதனையின் நன்மைகள் அப்படின்ற தலைப்பில் பேசினேன். நிறைய பேர் என் சர்ச்சில் இருந்தவனுக்கு வாட்ஸ்அப்பில் கூட சாட்சி அமைச்சு, பாஸ்டர் உடஞ்சு வந்த எங்களை தூக்கி நிறுத்திட்டீங்கன்னு சொன்னார்கள். ஆனால் அந்த ஒரு தாயார் ஏதோ ஒரு காரணத்தால் சத்துரு அவங்கள வெளியே தள்ளி, நான் அப்படி நினச்சேன், அந்த ஒரு செய்தி அவங்க கேட்டிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பார்களோ. டோன்ட் ரிஜெக்ட் த நாலேஜ் ஆஃப் காட். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கர்த்தருடைய மகத்துவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சாக்குப்போக்கு, நம்முடைய தவறுகளுக்காக சாக்குப்போக்கு சொல்லி வாழாமல், மை காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். அந்த செகண்ட் சான்ஸ் நான் சொன்ன நாட்கள் உண்டு. இப்போ சொல்கிறேன், மை காட் இஸ் அ காட் ஆஃப் another சான்ஸ். ஹோசியாவின் மனைவி மீண்டும் போகிறாள். கர்த்தர் அவரை சொல்ல, நீ திரும்ப போ, எவனுக்கெல்லாம் காசு செட் பண்ணும் நீ பண்ணி திரும்ப அவளை விலை கொடுத்து வாங்கி, he keeps on embracing her. என் ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. நீ எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப உன்னை அரவணைக்கணும், உன்னை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற அன்புள்ள தெய்வம் என்னுடைய தெய்வம். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவண்டை வருவீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் வாழ்க்கைக்கு காருண்யத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு மன்னிப்பையும் தரக்கூடிய ஒரே ஒருவர், கால்வரியில் மரித்த என் இயேசு ஒருவர் மட்டும்தான். Shall we stand in the presence of God? நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் பெரியவர். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். சாதாரணமாக உங்கள் கூட பேசியிருக்கேன். I hope this has been a blessing to you. இந்த வார்த்தை என் இதயத்தோடு பேசினார் பாஸ்டர். நான் இனி வாழ்ந்தா நான் இயேசுவுக்காக வாழுவேன், தவறுகளை நான் திருத்துவேன், எந்த அளவுக்கு மாற்றங்களை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தணுமோ நான் ஏற்படுத்துவேன். more than anything I will honor his word. கர்த்தருடைய இன்ஃபர்மேஷன் நாலேஜை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். கர்த்தருக்காக நான் வாழுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். கரங்களை உயர்த்தி, அர்ப்பணித்தேன்,
அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா எல்லாமே உமக்கு சொந்தமையா கள்ளம் கபடு இல்லாமல் ஓஹோ கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுங்கள் ஹே அர்ப்பணித்தேன் 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உமக்கு சொந்தமையா ஹே அர்ப்பணித்தேன் கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்காக நான் வாழுவேன்பா என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அப்பா என்னை முழுவதும் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொந்தமையா என் முடிவுக்கு விடிவு நீரே வாழ்வுக்கு உதயம் நீரே என் முடிவுக்கு விடிவு நீரே என் வாழ்வுக்கு உதயம் நீரே என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ என்னையா அழைத்து விட்டீர் என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர் என்னையா என்னையா அழைத்து விட்டீர் தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே முடிவுக்கு விடிவு நீரே வாழ்வுக்கு உதயம் நீரே என் முடிவுக்கு விடிவு நீரே என் வாழ்வுக்கு உதயம் நீரே